மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் பஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே
என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர், அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர். எழுவி வருவீரேசு வழியிலே, இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடோ இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான அன்னையின் பக்தர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது யோவானை பார்த்து, இதோ மது தாய் என்று தமது தாயை நமக்கு அன்னையாக கொடுத்திருக்கின்றார். எசாயா புத்தகம் 49:15-16 இவ்வாறு வாசிக்கின்றோம். தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? இந்த உலகத்தில் தாயினுடைய அன்பை யாருமே தோற்கடித்தது கிடையாது. ஒரு தாய் 100 குருக்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆம், இறைவன் நமக்கு அடைக்கல் அன்னையை கொடுத்திருக்கின்றார். துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், வருத்தத்தில், இவ்வாறு பல பிரச்சனைகளில் இருக்கின்ற போது நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றவர்கள் நமது அன்னை மரியா. அந்த அன்னையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கானாவூர் திருமணத்தில் அந்த அன்னை சொன்னது, என் மகன் சொல்லுவது போல நீங்கள் செய்யுங்கள், என் மகன் சொல்லுவது போல நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் அன்பு, அமைதி, ஒற்றுமை இவை எல்லாமே கிடைக்கும். ஆம், இந்த திருத்தலத்திற்கு ஓடோடி வந்திருக்கின்றோம். எதற்காக? பொன்னை, பொருளை எதிர்பார்த்து அல்ல. குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் இறைவன் நிறைவாக நமக்கு பொழிந்தருளும்படியாக, அன்னையின் வழியாக எல்லாவற்றையும் நிரம்ப கொடுத்தருளும்படியாக இங்கு வந்திருக்கின்றோம். அதே நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கேற்போம். இந்த பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். அவைகளுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளை வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கு நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 12 பிரிவு 24 மற்றும் இயல் 13 பிரிவு 5 ஈராக. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரோன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கும் சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸிற்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் இறைவா, என் வாழ்விலே ஒளியேற்றுவாய். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வை ஒளியேற்றவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வை ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா,
தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் நின் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, என் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, என் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நரம்பி இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல பழந்திடுவே. எல்லாமே நீயானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தையை கேட்டும் அவற்றை கடைப்பிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவதுதான் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளைகளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்வற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, உங்களுள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குருத்துவ வெள்ளி விழா ஆண்டின் ஆசிரையும், அன்னை மரியாள் நம் தேவைகளை, உங்கள் தேவைகளை சிறப்பாக தன்னுடைய பரிந்துரையினால் அளிக்கவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைய வாசகத்திலே, நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம், அவருடைய கட்டளையை நிலை வாழ்வை தருகின்றன என்பது எனக்கு தெரியும். கட்டளைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றன. இந்த கட்டளைகள் நம் வாழ்வின் அடிநாதமாக அமைந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் வேர்களை கவனிக்காமல் விருட்சங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். வேர்களை கவனிக்காமல் பூக்களை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். வேர்களை கவனிக்காமல் காய்களை பறித்து கொண்டிருக்கின்றோம். வேர்களை கவனிக்காமல் கனிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். வேர்கள் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் மையம் வேர்கள் என்று சொன்னால் அது திருச்சட்டங்கள் என்பது நமக்கு தெரியும். திருச்சட்டங்கள் மனிதனால் கொடுக்கப்பட்டதல்ல, மாறாக அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. சீன நாட்டின் சிற்பியாக இருக்கக்கூடிய மாசேதுங் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அவருடைய தாய் தன் வீட்டிலே நிறைய ரோஜா தோட்டங்களை வைத்திருந்தாராம். வீடுகள் முழுக்க, தோட்டங்கள் முழுக்க ரோஜா செடிகளாக இருக்கும். ஒரு நாள் அவருடைய சித்திக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை. அதனால் இந்த மாசேதுங்களுடைய தாய் அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம். தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, அழகான தோட்டம் இருக்கிறது, நான் போகின்ற தூரமோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சித்திக்கு உடம்பு சரியில்லை, ஆகவே போகிறேன். அதுவரையில் இந்த ரோஜா தோட்டங்களை நீ பார்த்து கொண்டிரு, கவனித்து கொண்டிரு, அவை எதுவுமே சேதாரமாகாமல் கவனித்துக்கொள், கண்ணும் கருத்துமாக இரு என்று சொல்லிவிட்டு சென்றாராம். இவரும் போய் வாருங்கள், எனக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தோட்டத்தை எப்படி கவனித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும், அதே போல நானும் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தாயை அனுப்பி வைத்தாராம். தாய் நம்பிக்கையோடு சென்றார். இவரும் ஒவ்வொரு நாளும் அந்த ரோஜா செடியை கவனித்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒவ்வொன்றாக பட்டு கொண்டே வந்தது. பூக்கள் உதிர்ந்தது, இலைகள் உதிர்ந்தது, தண்டுகள் காய்ந்தன, கடைசியாக செடிகள் பட்டு கொண்டே வந்தன. தாய் கொஞ்ச நாள் கழித்து வீட்டிற்கு வந்து பார்த்தார். தோட்டத்தில் பெரும்பாலான செடிகள் வறண்டு போய் காஞ்சி போய் பூக்கள் இல்லாமல் இலைகள் இல்லாமல் இருந்ததை பார்த்து, என்னப்பா பண்ணின இப்படி என்று சொன்ன பொழுது, அம்மா, நான் எப்படி பார்த்து கொண்டேன் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த செடிகள்
பூக்கின்ற மலர்களுக்கு தண்ணீர் விட்டேன், துணியால் அதன் மீது இருந்த எல்லா விதமான தூசிகளையும் துடைத்து அதை பளபளப்பாக வைத்திருந்தேன் என்று சொன்னானாம். தெரியும், எனக்கு நீ தான் பண்ணியிருப்பேன்னு தெரியும். பல நேரங்களில் என்னோடு வேலை செய்கின்ற பொழுது நீ இதை தான் செய்து கொண்டிருந்தாய். நீ வேர்களை கவனித்திருந்தால் நிச்சயமாக தண்டுகள் வழியாக நீர் சென்று அங்கே பூக்கள் மலர்ந்து செழித்திருந்திருக்கும். ஆனால் நீ பூக்களுக்கு நீர் விட்டாய், பூக்களை துடைத்து மாசு இல்லாமல் கவனித்து கொண்டாய், ஆனால் வேர்களை கவனிக்காமல் விட்டு விட்டாய் என்று சொல்லி, இனிமேல் உன்னுடைய வாழ்வில் இது ஒரு பாடமாக இருக்கட்டும், உன்னுடைய வாழ்வில் எது முக்கியம் என்பதை உணர்ந்தவனாக நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறினாளா? பல நேரங்களிலே இப்படி தான் நம்முடைய வாழ்வானது சென்று கொண்டு இருக்கிறது. அழகிய கனிகள், அழகிய பூக்கள், அழகிய செயல்பாடுகள் இவையெல்லாம் நம் கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் நாம் எதனோடு உறவு கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வு எத்தகைய ஆழமான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களில் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்பாடுகள் பலவிதமாக அவனை பிரிக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே அதில் 3 விதமான நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். கஜகரணம், அஜகரணம், கோகரணம் என்று சொல்லுகிறார்கள். கஜம் என்றால் யானை. யானை எப்பொழுதுமே 4 காலில் நிற்காது, ஒரு காலை தூக்கிட்டு எப்போதுமே ஆட்டிக்கிட்டே அப்படியே ஆஞ்சி நின்றுட்டே இருக்கும். சில நேரங்களில் நாமும் ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுக்காமல் அசைந்து கொண்டே இருப்போம், நிலைப்பாட்டுக்கு வரவே மாட்டோம். யானையைப் போல எந்த விதமான முடிவுக்கும் வராமல் நம்முடைய வாழ்வில் எதை செய்ய வேண்டும் என்றும் நிலைப்பாட்டை எடுக்காமல் நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக எதை எடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய மனிதர்களாக பல நேரங்களில் நாம் மாறி வருகிறோம். அடுத்ததாக அஜகரணம் என்று சொன்னால் ஆடு என்ன செய்யும்? மேம்புல்லாவே மேய்ஞ்சிக்கிட்டே போகும், எதையும் ஆழமாக பார்க்காது, வெளி தோற்றத்திலே நல்லது போல இருப்பது மட்டுமே பார்த்து கொண்டே போய் கொண்டிருக்கும். அதே ஆடு எதிலையாவது வாயை வைத்ததுன்னா அந்த செடி அதோட பட்டு போயிடும். அப்படி மனிதனுடைய வாழ்வு பல நேரங்களே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல அழிவு மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் கொண்டவரும் நிறைய பேர் இருக்கிறார்கள். 3ஆவதாக இருக்கக்கூடியது கோகரணம். கோ என்றால் மாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உடம்புல எந்த இடத்துல நீங்கள் கையை வைக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும் சிரித்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாழ்விலே எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு எதிர்ப்போ அல்லது ரியாக்ஷனோ செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருப்பார்கள். இவர்கள் தெல்ல தெளிவு மிக்கவர்களாக எதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும், எதனுடைய மையமாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இந்த உலகமானது இன்று வரையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் ஆண்டவருடைய அருட்கரம் நமக்கு இருக்கிறது என்பதை இவர்களுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆக எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்வு என்பது தெளிவான ஒரு வாழ்வாக, இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் இதன் கனி வர முடியும் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்த மக்களாக நாம் வாழ வேண்டும். விடுதலை வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ரஹாம் ஊர் என்ற தேசத்திலிருந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். தனி ஒரு மனிதனாக அழைக்கப்பட்டார். அவருடைய இனம் என்ன, அவருடைய நாடு என்ன, அவருடைய இனத்தை சார்ந்தவர்களாம் எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அழைக்கப்பட்ட பொழுது அவர் ஒருவர் மட்டுமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, நான் சொல்லுகின்ற நாட்டிற்கு செல், என் மீது நம்பிக்கை கொண்டு வா என்று சொன்னார். முழுமையாக அப்ரஹாம் அவரை நம்பினார், சொன்ன இடத்திற்கு சென்றார், ஆண்டோடு வாழ்ந்தார். அதனால் ஆண்டோடைய வாக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? உன் இனம் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பலுகி பெருகும் என்று சொன்னார். பலுகி பெருகவில்லையா? அவர் சொன்ன வாக்கை நம்பிக்கொண்டு விசுவாசத்தின் தந்தையாக தன்னை வெளிப்படுத்தியதினால் தன்னுடைய ஒரே மகனின் வழியாக ஒரு மாபெரும் இனத்திற்கு அவர் தந்தையாக மாறவில்லையா? அவர் கொண்டிருந்த அந்த வேர், கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு நாட்டிலே சென்றாலும், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நாட்டிலே நான் போனாலும் என் அருகில் ஆண்டவர் இருப்பதினால் எதையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு என்று அவர் காட்டவில்லையா? தன்னுடைய மனைவியோடு எகிப்துக்கு சென்ற பொழுது கூட அந்த மன்னன் தன் மனைவியை இவர் சகோதரியாக சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவன் மனது கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது கூட ஆண்டவர் அவனுடைய கரத்திலிருந்து தான் அவருடைய மனைவியை காக்கவில்லையா? அற்புதமாக அவர் பிடித்து கொண்டிருந்த பிடி இறைவனுடைய கரங்களை, அவர் தந்த அந்த விசுவாசத்தினால் வந்த அந்த வாழ்க்கையை அவர் பிடித்து கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கு எல்லாமே நலமாக மாறியது.
அப்படி ஒரு பெரிய இனத்திற்கு ஆன அவர் கடைசியாக அவர்கள் எல்லாம் ஆண்டவரை மறந்துவிட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அதில் எகிப்திலே சென்று அடிமைகளாக அங்கே வாழ்ந்த பொழுது கடவுளுடைய அருளினால் அவர் அபரிவிதமாக மாற்றப்பட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேவின் அற்புதங்களினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் வழிகாட்டப்பட்டு அவர்கள் 15 நாளில் கடக்க வேண்டிய ஒரு இடத்தை 40 ஆண்டுகளாக அவர்கள் அலக்கழிக்கப்பட்டு வருகின்ற பொழுது சீனாய் மலையிலே ஆண்டவர் மோயிசன் வழியாக அவர்களுக்கு சட்டங்களை கொடுக்கிறார். அந்த சட்டங்களை கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்ன வாக்கு என்ன? நீங்கள் என்னுடைய மக்களாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிலே நீங்கள் நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுடைய தலைவனாக தெய்வமாக இருப்பேன், நீங்களும் நீடித்து நலமாக வாழ்வீர்கள். ஆக ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் அடிநாதமாக வேறாக அவர்களுக்கு கொடுத்தது என்ன? நீங்கள் நான் கொடுத்த நியமங்களை, நான் கொடுத்த சட்டங்களை, நான் எதிர்பார்க்கின்ற வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள். அதனால்தான் 2 முறை அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். எந்த விதத்திலேயும் ஆண்டவரை மறுதலித்து விட்டு போகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். ஏனென்றால் அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த அடித்தளம் அவரிடம் இல்லாமல் தங்களுடைய செல்வத்திலேயும் தங்களுடைய ஆசாபாசங்களிலேயும் தங்களுடைய தேவைகளிலேயும் அவர்கள் நம்பிக்கை வைத்ததினால் ஆண்டவர் அவர்களை புறந்தள்ளிவிட்டார். இது விடுதலை நூலிலே பார்ப்பது மட்டுமல்ல, புதிய விடுதலையாக வந்திருக்கக்கூடிய விடுதலை நாயகியாக இருக்கக்கூடிய நமது அன்னை, அவருடைய வாழ்விலேயும் இத்தகைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே இராத சாதாரண பெண்ணாக இருந்த அவள் கபிரேல் தூதருடைய வாழ்த்துறையை கேட்டபொழுது இது எங்கனமாகும் என்று நம்பிக்கை இழந்தவளாக அவதைரியப்பட்டவளாக கேட்டபொழுது இது ஆண்டவரால் நிகழும், ஆக உம்மிடம் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது, அவள் நம்மோடு கடவுளாக இம்மானுவேலாக இந்த உலகத்தின் மீட்பராக இருப்பார் என்று சொன்ன பொழுது எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் முழுமையாக இதோ நான் உமது அடிமை என்று எப்பொழுது சரணாகதியாக கொடுத்தாலோ அப்பொழுது அவருடைய வாழ்வு இனி என்னுடைய வாழ்விலே நான் அல்ல, மாறாக அவர்தான் என்னில் செயல்பட போகிறார். இனி என்னுடைய வாழ்விலே என்னுடைய இலக்கு அல்ல, மாறாக ஆண்டவருடைய இலக்கு தான், அவருடைய மீட்பு தான் என்னுடைய திட்டம் என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக தன்னையே அர்ப்பணித்தார். அதனால் தான் விவிலியத்திலே எந்த இடத்திலேயும் அன்னை மரியாள் அதிகமாக பேசியதாக நாம் பார்ப்பது கிடையாது. ஒரே ஒரு இடத்திலே பல நேரங்களிலே குழந்தை இயேசுவுக்கு அறிவுரை சொல்லுவதிலேயும் அவள் மீது கொண்டு இருக்கின்ற அக்கறையும் காட்டுவதற்காக அவள் பேசியிருக்கலாம். கல்வாரியின் பொழுது கூட ஒரு வார்த்தை கூட என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன மகனை இப்படி ஆயிடுச்சு, இப்படியாகவா உனக்கு சாவு வர வேண்டும் என்று ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய உறவு முழுவதும் ஆழமான நிலைப்பாட்டில் இருந்ததினால் இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக என்ன இறைவன் ஒரு கருவியாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையினால் முழுமையாக ஒப்பு கொடுத்ததினால் அவள் எதிர்கேள்வி எதையுமே கேட்காமல் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வயிற்றின் கனியையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தார். அவரால் முடியும், அதுவே என்னுடைய வாழ்வு என்று சொன்னார். அந்த ஆண்டவர் தான் நற்செய்தியிலே சொல்லுகின்றார், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். என்னுடைய கட்டளையில் தான் உங்களுடைய வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று முன்னுரையிலே அருள்தந்தை சொன்னார். இதோ இவன் மகனுக்கு செவிசாயுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னார். உண்மையில் ஆண்டவர் சொல்லுகின்ற சொல்லை, அவர் நமக்காக எதிர்பார்க்கின்ற நிலைப்பாட்டை நாம் சற்று செவி கொடுத்து கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிறைவான ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக இருக்கும். எதிலையுமே குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அந்த குறைவுபடாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இறைமகன் இயேசு கிறிஸ்து, தந்தை என்னிலே உரைகிறார், நான் அவரிலே உரைகிறேன், நானாக எதையும் பேசவில்லை, மாறாக தந்தை என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக அன்று மோசேவுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே கட்டளை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதில் மாற்றங்கள் கிடையாது. என்னுடைய குரலுக்கு செவிசாயுங்கள், என்னோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள், அப்பொழுது உங்களுடைய கனி மிகுதியாகவே இருக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த மிகுதியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அருளுக்காக காத்திருக்கின்றோம்.
அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் குறைபடாத வாழ்வை நமக்கு கொடுப்பார் நம்பிக்கையோடு வாழ்வதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்வு என்னுடைய வாழ்விலே எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது 2 நிகழ்வுகளை சொல்லலாம். 2மே நான் +2 படிக்கும்போது நிகழ்ந்த நிகழ்வு தான். குரு மாணவராக நான் 10வது முடித்துவிட்டு கும்பகோணத்தில் உள்ள குருமடத்தில் சேர்ந்தோம். என்னோடு இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களும் எல்லோரும் ஒன்றாக தான் சேர்ந்தோம், ஒருவரை தவிர. நாங்கள் +1 சேருகின்ற பொழுது என்னையும் அருள் தந்தை கஸ்பார் அவர்களையும் முதல் குரூப்புக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு அருள் தந்தை குரியாக்கோஸ் அவர்கள். நாங்கள் இருவரும் சென்றோம். உண்மையிலேயே 10th வரையில் படித்த படிப்பு வேறு, 11th 12th படித்த படிப்பு வேறு, ஒன்றுமே புரியல. 11th பாஸ் ஆகியாச்சு, 12th பாஸ் ஆகியாச்சு, பரீட்சை எழுதியாச்சு. ஆனால் அதில் 2-3 தடவை நானே தயங்கி பரீட்சை எழுதியது உண்டு. அதில் கெமிஸ்ட்ரி பாடம் ஒன்று. மே மாதம் லீவு வந்து விட்டது, பரீட்சை எழுதிட்டு வந்து விட்டோம். நான் இங்கு திருவிழாவுக்கு வந்தேன். வரும்பொழுது எங்களுடைய வீட்டில் சொன்னாங்க, நீ வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துரு, நீ சைக்கிளில் போக வேணாம். நான் 11th தான் சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் நான் சைக்கிளில் தான் போவேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் தான் வந்தோம். விலாங்குடியிலேருந்து குறுக்க வருகின்ற பொழுது வரும்போது வந்து விட்டாச்சு. போகும்பொழுது ஒரு மேட்டில் ஏறும்பொழுது அந்த சைக்கிள் மேட்டில் ஏறாமல் அங்கிருந்து வழிக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அன்றிலிருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்கு போனேன், வியாதி வந்துடுச்சு, வயிற்றோட்டம் வந்துடுச்சு. அதனால் ஏறக்குறைய ஒரு 20 நாள் படுத்த படுக்கையாக இருந்துட்டு ஒரு நாள் ஒரு வேலையை தாண்டும் பொழுது தான், வேலையை தாண்டி அந்த பக்கம் குதிக்கும்போது தான் கால் மக்கிழிச்சதை உணர்ந்தேன். கால் முட்டு வந்து தனியாக கலண்டுக்கிடுச்சு. என்னன்னு தெரியல, திரும்ப ஏஞ்சி நின்னா உள்ளே போயிடுச்சு. இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் லீவு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு மீண்டுமாக செமினரிக்கு போகணும். போகும்பொழுது இங்கிருந்து நான் இந்த நிகழ்வோடு அங்கே சென்று இந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டு போகும்பொழுது வேண்டிக் கொண்டது, அன்னைக்கிட்ட வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டது, நான் உண்மையிலேயே ரொம்ப வீக்கு கெமிஸ்ட்ரியில், எனக்கு அழைத்தல் என்று ஒன்று உண்டு என்றார், நான் உண்மையிலேயே உன்னுடைய பிள்ளை என்றார், எனக்கு கெமிஸ்ட்ரியில் பாஸ் ஆகணும், ஒன்றும் பெரிய மார்க்லாம் வேணாம், பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு எல்லாரும் ரிசல்ட்டை பார்த்தாங்க, ரொம்ப எல்லாம் இதாக இருந்துச்சு. கடைசியில் நான் பாஸுன்னு வந்துடுச்சு. மார்க் ஷீட்டை வாங்கும்போது அன்னையுடைய ஆற்றல் என்றால் என்ன என்பதை உணர்ந்தேன். அதில் தான் 172 மார்க் நான் வாங்கியிருந்தேன் 200க்கு. மார்க் வாங்கினதுலேயே கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் தான் ஹையஸ்ட் மார்க்கு. உண்மையிலே எனக்கு மெய் சிலிர்த்தது. அன்னையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, நமக்கும் அழைத்தல் உண்டு என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்தேன். அதன் பிறகு இந்த கால் சரியாக இல்லாததினால் எங்கே ஒரு வேளை செமினரி விட்டு அனுப்பிவிடுவார்கள் என்ற பயத்தில் நானாகவே அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு நானாகவே அதை பயிற்சிப்படுத்தி கொண்டு இருந்த பொழுது ரெக்டருக்கும் தெரியாது, மற்றவருக்கும் தெரியாது. அன்னையிடம் வேண்டிக் கொண்டது, இது ஒரு குறையாக இருக்கக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு உன்னுடைய திருத்தலத்திற்கு வந்து உன்னுடைய ஆசிரை பெற்று செல்லுகின்ற பொழுது நிகழ்ந்த நிகழ்வு, எப்படியாவது என்னை சரி செய்ய என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பொழுது ஏறக்குறைய ஒரு 15 வருடம் இருக்கும். நான் கொணலில் இருக்கும்பொழுது தான் ஓரளவிற்கு அது சரியாகியது, ஒரு விபத்தின் வழியாக. அந்த விபத்தை சந்தித்து விட்டு 90 நாட்கள் நான் கட்டு போட்டு படுத்த படுக்கையாக படுத்திருந்த பிறகுதான் இதுவரையில் அந்த கால் ஒரு நாள் கூட பிசகியது கிடையாது. இதுவரையில் நலமாக இருக்கிறேன். முட்டி மட்டும்தான் போட முடியாது, மற்ற விதத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆப்ரேஷன் கிடையாது, எந்த விதமான நிலைப்பாட்டையும் நான் எடுக்கவில்லை. இதுவரையில் ஓரளவிற்கு என்னால் நடக்கவும் போகவும் வரவும் முடிகிறது என்று சொன்னால் அது அண்ணனுடைய ஆசீர்வாதத்தினால்தான். ஆக நம்முடைய வாழ்விலே அன்னையே நமது ஆணிவேர் என்று நினைத்து கொண்டு அவரின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வே என்னுடைய வாழ்வின் இலக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ச்சி நடத்தினோம் என்று சொன்னார், வருகின்ற இன்னல்களிலே நமது அருகிலே தாய் நிச்சயமாக இருப்பார். திருத்தந்தை 2ஆம் பாலருள் 2ஆம் அருள் சின்ன பேர் தன்னுடைய வாழ்விலே நிகழ்த்திய ஒரு நிகழ்வு 1970 அவருடைய வாழ்விலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்னவென்று சொன்னால், 1945 போலந்து தேசத்திலே கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு 13 வயது சிறுமி அந்த கேம்பிலிருந்து தப்பித்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். 2 நாள் யாருமே கிடையாது, நடுங்கும் குளிர்,
எந்த விதமான உதவியும் கிடையாத அந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு குருத்துவ ஆடையிலே இருந்த கரோல், பால் அருளாக மாறுவதற்கு முன்பாக கரோலாக இருந்த அந்த குருகுல மாணவன் அந்த பெண்ணை தொட்டு அவளுக்கு ஒரு டீயும் 2 பிரெட்டும் வாங்கி கொடுத்து, யார் நீ என்று கேட்கிறார். அவள் ஒரு யூத பெண், சிசரர் என்று சொல்லுகின்ற ஒரு பெண். அவள் நான் இப்படியாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது அவரை அந்த இடத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருந்து ஒரு கேரேஜ் கூட்டிகிட்டு போய் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு குருகுல மாணவரோடு ஒரு இளம்பெண் செல்வதை அங்கு இருந்தவர்கள் பார்த்தால் தவறாக நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த சிறுமி அவரை விட்டு ஓடிவிடுகிறார். தன்னுடைய இந்த போலந்து அந்த நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு தன்னுடைய தந்தையும் பெற்றோரும் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஓடி பார்க்கிறார். அங்கே அவருடைய பெற்றோர் ஏற்கனவே கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்து இறந்து போனார்கள் என்ற செய்தியானது வருகிறது. திக்கற்றவராக அவர் இருந்தபொழுது, இனிமேல் இந்த போலந்து தேசத்தில் இருந்து நமக்கு புண்ணியம் கிடையாது, நாம் உயிரை காப்பாற்றி ஒருவர் இருக்கிறார், அவருடைய பார்வை நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, நாம் நம்முடைய தேசத்திற்கே இஸ்ராயல் நாட்டிற்கே செல்வோம் என்று சொல்லிவிட்டு, அப்போது இஸ்ராயல் தேசமெல்லாம் கிடையாது, உருவாகவில்லை. பாலஸ்தீனா என்று சொல்லுகின்ற நாட்டிலே இலங்கை இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த அந்த பகுதியிலே சென்று அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கேயே திருமணம் முடிந்து விட்டார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்பொழுது அவர் 5 பேரப்பிள்ளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே இந்த கரோல் என்கின்ற அந்த மாணவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். என் உயிரை காப்பாற்றிய நீர் இன்று திருத்தந்தையாக இருக்கிறீர், உம்மால் அன்றி இன்று நான் வாழ்வது முடியாத காரியமாக இருக்கிறது என்று சொல்லி, நான் இன்னார் இந்த ஸ்டேஷனில் இந்த ஆண்டில் என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள், என் உயிரை காப்பாற்றினீர்கள், இன்று நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடிதம் எழுத, அதன் பிறகு திருத்தந்தை அவரை ரோமுக்கு கூப்பிட்டு அவரோடு உறவாடி 1970 இறுதியாக அவர் சாவதற்கு முன்பாக ஒரு கடிதத்தை, இருவருமாக எழுதிய கடிதத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது இவள் சொன்னார், மேபி இதுதான் அவருடைய கடைசி கடிதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் அவருடைய கையெழுத்து நடுங்கி கொண்டிருக்கிறது, கிறுக்கலாக இருக்கிறது, இனிமேல் அவரால் எழுத முடியாது நினைக்கிறேன் என்று சொன்னாலாம். அதே போல அவர் இறந்து போனார். அந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்விலே இந்த திருத்தந்தை ஒரு மாணவராக இருந்தபொழுது, குருகுல மாணவராக இருந்தபொழுது அவரை பார்த்த பார்வையும் அவர் செய்த அந்த அன்பு செயலும் அவரை காப்பாற்றி தன் நாட்டிற்கு அவர் அனுப்பிய விதத்தையும் அவர் ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என்னுடைய வாழ்வில் நான் பார்த்ததே கிடையாது என்று சான்று பகிர்ந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அல்லவா? அவரை புனிதராக கொண்டாடுகிறோம் என்று திருச்சபையிலே. ஜான் பால் II இந்த புனிதராக நாம் எல்லாம் வழிபடுகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை அன்பு வாழ்க்கை, அதுவும் இறை இரக்கத்தை போற்றி அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக ஆணித்தரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை பெற்றிருக்கிற நாம் இன்று நம்முடைய வாழ்விலே யாரை அடித்தளமாக கொண்டிருக்கிறோம், யாரை வேறாக கொண்டிருக்கிறோம், எத்தகைய சட்டங்களை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்வின் இவற்றையெல்லாம் நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நாம் தருகின்ற கனிகள் நிச்சயமாக ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளாக இருக்க முடியும். இதை கவனிக்காமல், இறைவனுக்கு செவிசாய்க்காமல், இறை சட்டத்திற்கு செவிசாய்க்காமல், இறைவனுடைய பண்புகளை கடைபிடிக்காமல், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்று சொன்னால் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேண்டும், கனிகள் வேண்டும், அவருடைய எல்லா விதமான நலன்களும் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் நம்முடைய ஜபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோமே. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? இறைவனோடு கொண்டு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, இறைவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் என்னுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆக நாம் வேர்களை முதலிலே கவனிப்போம், சட்டங்களுக்கு செவிசாய்ப்போம், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்ப்போம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்ற வாழ்வு என்னிலே இருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனித்துக் கொள்வோம். அதன் பிறகு எல்லாமே சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலிலே இறைவார்த்தையும் என்னையும் நாடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆக கடவுளுக்கு செவிசாய்த்து அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வில் 100 மடங்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆகவே கவனத்தில் கொள்வோம். நமக்கு வாழ்வின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை மையமாக கொண்டு வாழ்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே எடுத்து காட்டியிருக்கிற அனைத்தையும் நம்முடைய வாழ்விலையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்வோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற பொழுது அன்னை மட்டுமல்ல, எல்லாரும் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமுள்ள வாழ்வாக மாற்றுவார்கள். ஆண்டவரும் நமக்கு அபரிவிதமாக துணை புரிவார். தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம்.
இறைவா பலியாக மாற்றிட வருவார். என்னை ஏற்க வருவாய் இறைவா பலியாக மாற்றிட வருவார். நான் என்னை தரும்போது என் உள்ளம் உன்னில் வாழும். உமக்காய் வாழ்ந்திட உன் பணி செய்திட தினம் ஏங்கும். என்னை ஏற்க வருவார் இறைவா பலியாக மாற்றிட வருவார். சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இப்படி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையை இறைவன் அன்னையா புனித மரியாளின் நினைவு நாளில் உமது மக்களை வேண்டின காணிக்கைகளின் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனாக உமது அன்பருளின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். தேவனாயி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். மரியாள் சிலுவை அடியில் நின்று உமது அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட எங்களை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அந்த அன்னை விண்ணக மகிமைக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வருமளவோ பயணமாகும் திருச்சபையை தாயன்போடு வேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையினை மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலி ஒப்பு கொடுத்து உமது அருளின் ஆசியை நாடி நிற்கின்ற, அன்னையின் ஆலயத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உமது அன்பையும் பராமரிப்பையும் ஆசிர்வாதத்தையும் எந்நாளும் இவர்களுக்கு பொழிந்து இவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் துறமும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மூக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று அன்னை என்று திருத்தலத்தை தேடி வந்திருக்க உங்களுக்கு நீங்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் அன்னை பெற்று நம்பிக்கையிலே இறைவனை நோக்கி விருக்கமுடன் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்திய போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை, குறிப்பாக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வருமம், வைராக்கியம், கோபம், குற்றப்பழி உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, மன்னிக்காத தன்மை, போட்டி, பொறாமை, காய்மகாரம், வாழப்பொருட்கார் நிலை போன்ற பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவர். அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்து இறை திட்டத்தை செயல்படுத்தியதினாலே ஆண்டவர் எல்லா தலைமுறையும் போற்றப்படும் அளவிற்கு உயர்த்தப்பட்டது போல நீங்களும் இறைவனோடு இணைந்து செயல்பட்டால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தலைமுறையும் எல்லா தலைமுறையும் போற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய ஆண்டவர் இவர்தான். இவரது விருந்திலே கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒரு பகிர்வும் புனித வியாழனாம்
ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா. அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பலியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா. அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் சிறப்பு எம் மறை மாவட்டத்தின் 5 முத்தான குருக்கள் இன்று வெள்ளி விழாவை நம் அடைக்கல அன்னையினுடைய திருப்பாதத்தில் கொண்டாடி கொண்டிருப்பதுதான். தந்தையர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேரருட் தந்தை அடைக்கலசாமி பெரம்பலூர் மறைவட்ட முதன்மை குருவாக இருக்கிறார்கள். அருட்தந்தை சகாயராஜ் கபிரேல்புரம் பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கஸ்பார் அவர்கள், அருட்தந்தை அவர்கள் விலாகம் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருப்பலி நிறைவேற்றிய தந்தை ஆல்பர்ட் அவர்கள் சிலுவைப்பட்டி பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை கென்னடி ராயன் கும்பகோணம் ஆயர் இல்லத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் என்று நம்மிடையே வந்து திருப்பலி நிறைவேற்றியதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தந்தையர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் நம் அனைவருடைய ஜெபம், வாழ்த்துக்கள், நன்றிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய பணிவாழ்வு சிறப்பாக இருக்க நாம் இந்த நேரத்தில் பொன்னாடை போர்த்தி, அருட்தந்தையர்கள் இந்த பொன்னாடையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் போர்த்தி வாழ்த்த கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளை சிறப்பிக்கின்ற திரு குழந்தை சாமி மாணிக்கபுரம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று இரவு 11 மணிக்கு அன்னையின் சிறப்பு தேர் நம்முடைய பங்கில் உள்ள கிளை கிராமங்கள் சிறப்பிக்கிறார்கள். சுள்ளங்குடி, வரப்பங்குறிச்சி, வடுகற்பாளையம் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாளைய தினம் மாலை சேலம் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தலைமையேற்று திருவழிபாடு நடத்த இருக்கிறார்கள். அதோடு அந்த நாளை சிறப்பிக்கின்றவர்கள் திரு SMR குழந்தை சாமி காரைக்குடி அவர்களும், மற்றும் தேர் சிறப்பிக்கின்றவர்கள் வரதராஜன்பேட்டை, ஜெயங்கொண்டம்,
நாகப்பட்டினம் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திருப்பலியின் இறுதியில் ஒரு 10 நிமிடம் நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசுவிடம் அடைக்கல அன்னையினுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்னையின் திருத்தலத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனே தலையரும்ப, வெண்மதியே தாளரும்ப, பானே உடலரும்ப, பாங்குருவை தான் தேர் வைத்தால், திருக்காவலூர் அகத்து வைத்தால், துடைத்தால் வினைத்துயரை தொக்கு என்று திருக்காவலூர் களம்பகத்தில் வீரமாமுனிவர் நமது அடைக்கல அன்னையினுடைய புகழை வெகுவாக பாடியிருக்கின்றார். அந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் இன்றைய நாளிலே வெள்ளி விழா கொண்டாடுகின்ற எங்கள் ஐவரையும் அழைத்து அன்னைக்கு நன்றி கூறும் விதத்திலும் இறைவனுடைய அருள் நன்மைத்தனத்தை பெற்று கடந்த 25 ஆண்டுகளாக இறைவன் தன் பணி செய்ய எங்களை பணித்த நற்கருணைக்காக அன்னை வழியாக நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே இந்த திருத்தலத்திற்கு அழைத்து எங்களை கௌரவித்து பல நிலைகளிலே எங்களோடு நல்லுறவு கொண்டு நல்ல நண்பனாக விளங்குகின்ற இந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை அருள் திரு சுவக்கீன் அவர்களுக்கு இந்த நாளிலே எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு அவரோடு சேர்ந்து பணிபுரிகின்ற உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை லூர்து சாமி அவர்களுக்கும் இன்றைய நாளிலே எங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு அன்னை வழியாக நன்றி கூற வந்து இத்திருப்பலியிலே கலந்து கொண்ட அருள் தந்தையர்கள் சந்தியாகு சாம்சன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீட்டி அனைவருக்கும் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து எங்கள் பணி சிறக்க ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, இறை இறுதி ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். அதைத் தொடர்ந்து முழந்தாள் படியிட்டு நாம் ஆராதனை செலுத்தி அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அதன் பெருமான் இருக்கும்படி இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். மன்றாடுவோமாக. இரக்க மிகுந்த இறைவா இயேசுவின் அன்னையாம் புனித கன்னிமேரியாலே அன்புடன் நினைவு கூறும் நாங்கள் உமது ஒரே மகனின் திருவுடலின் இரத்தத்தின் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். எவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருட்சாதனம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் விழுந்தால் படியிட்டு நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவை அபிரகாம் முழுமையாக கடவுளை நம்பி வாழ்ந்தது போல அன்னை மரியா கடவுளின் திட்டத்தை முழுமையாக ஏற்று அவரோடு இணைந்து இணை மீட்பராக செயல்பட்டது போல நாமும் இணைவதற்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு உதவியாக இருக்கும். எந்த நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீர்களோ இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சத்தம் போட்டு அன்னை மரியாதை உயர்த்தி ஜெபியுங்கள். மோயிசன் ஜெபிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைந்தார்கள். ஆகவே அவர் கை தொலைந்து விட்ட வயசானவர் ஆகிய 2 பாறையை கொண்டாந்து மேலே நிறுத்தி ஓரமாக கையை உயர்த்தியே இருந்தார்கள். வெற்றி கிடைத்தது. ஆகவே கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அருள் வரங்களை பெரு அருளுக்கு மேல் அருளையும் வாழ்வுக்கு மேல் வாழி நிலையான ஆசீர்வாதம் தருகிற நமது தேவாதி தேவனை தான் நாம் ஒருக்கம் ஜெபிப்போம். நித்திய சுகரி சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த
நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு கூறுவேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி சத்தமா பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையோடு ஆராதிரே முழு பலத்தோடு ஆராதிரே. ஆராதனை 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 ஆராதனை. உற்சாகத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 வேகமாக ஆராதனை 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 வேகமாக ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லோரும் வேகமாக கைது ஆராதனை 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 எல்லோரும் கைகளை வச்சு பாடிக்கொண்டிரு ஜெபிப்போம் ஆராதனையோடு இறங்கியவார் அன்னை திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கு சகோதரிக்கும் உங்களுடைய நம்பிக்கையோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசையை கொடுத்துள்ளோம் உடல் நோய் இருக்கிற சகோதர சகோதரனுக்கு உமது அன்னையின் திருத்தலத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரனை ஆசீர்வதிமானவரே ஆண்டவரே மற்ற கைகளை உயர்த்தி சத்தம் போடு ஜெபிப்போம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று அந்த குருடன் ஜெபித்தது போல இதோ ஆண்டவரை பார்த்து இயேசுவே தாவீதின் மகனே எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் உமது வல்லமை இறங்கி வருவதாக உமது ஆலயத்தில் இருக்க ஒவ்வொருவர் மீதும் உமது தலைமைகளுக்கு கைகளை வைத்து ஆசீர்வதிமானவரே நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க நோய் நீங்கி நலமோடு வாழ்வதற்காகவும் உமது திருத்தலத்திலே வந்திருப்பதினாலே இவருக்கு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு மன நிறைவு உண்டு என்பதை நாங்கள் செய்தோம் அந்த தாய் என் மகன் சொல்வதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் மன நிறைவு அடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் வல்லமையோடு இயேசு சத்தம் போட்டு கூப்பிட இயேசுவே இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் வல்லமையோடு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் நோய்களை குணமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று அம்மா இயேசுவே தாவீது மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு வந்திருக்க எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் 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 தலை மீது கைகளை வைத்து ஆண்டவர் ஆசீரை பெறுவோம் ஆசீர்வதியோ தேவா ஆசீர்வதியோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ தேவா ஆசீர்வதியோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியோ கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே ஆசீர்வதியோ மகனே சுவே ஆசீர்வதியோ தூய ஆவியாரை ஆசீர்வதியோ மூவொரு தேவனை ஆசீர்வதியோ
ஆசீர்வதியோ தேவா ஆசீர்வதியோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ தேவா ஆசீர்வதியோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியோ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்னை மரியாள் நமக்காக வரங்களை பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டும். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்பேருக்கு எல்லாரும் முழங்கால் படிடுவோம். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. அல்லேலூயா. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டாப்போம் இதுவே. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றேறும் மகனும் வாழியவே. அருள் நிறை
நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. மகனும் வாழியவே, மகனும் வாழியவே, மகனும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் இளம் வந்து உமை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அடைக்கல அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் மற்றும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்கள் நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரனை ஆசிர்வதையும் இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையில் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்தருள்வாய். அலையொளிர் அருணனை அணிந்திடுமா, மணி
அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் அலை ஒளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அலை ஒளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அகோரப் போர் முழங்கி அல்லலும் தோன்றுதென்றோ அகோரப் போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ எல்லோரும் விரும்பிடும் நல்லதொரு அமைதியை சொல்லாமல் அளித்திடுவாய் அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அன்னையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே அன்னையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே உந்தன் அன்பை உலகம் அறியும் எந்த மனமே சான்று கூறும் அன்பு அன்னையே அன்பு வாழ்விழந்த பிள்ளையாகும் உந்தன் பிள்ளைகளே உந்தன் அன்பை பாடும்போது இல்லை எல்லைகளே இறைவனே உன் சேவை கண்டு இறையரசி என்று சூட்டி எம்மை காக்க வைத்தார் கருணை பொழிய வைத்தார் அன்னையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே
என் தெய்வமே அபயம்